அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாள்ல நமது அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய, இன்னும் நாம் கேட்கக்கூடிய உதவியை நிமிடத்தில் கொடுக்கக்கூடிய மகத்துவமான ஒரு சூறாவையும் ஒரு மகத்தான திக்ரையும் தான் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு இந்த 2 அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட தேவைகளை முன் வச்சு ஓதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குரான்ல மிகவும் சக்தி பெற்ற ஒரு சூறாவை தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சின்ன சூறா தான். நம்ம எப்போதுமே தொழுகையில வழமையா ஓதக்கூடிய ஒரு சூறா தான். ஆனா இந்த சூறாவுக்கு ஏராளமான பலன் இருக்கு. ஏன்னா இந்த சூறாவையே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பொக்கிஷமா தான் கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த சூறாவில் ஒரு சக்தி பெற்ற இரவை பத்தி அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு. இந்த சூறாவுக்கு ஏராளமான வஜீஃபா இருக்கு. இன்னும் இந்த சூறா இஸ்முல் ஆயிலம் கொண்ட சூறா அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னும் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டாராம், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, நான் இதற்காக நிறைய அமல்கள் செய்கிறேன், ஆனால் எதுவுமே பலன் இல்லை. நான் ஒரு இடத்துல உட்காரணும், அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எனது தேவைகளை நிறைவேற்றணும், அப்படி எனக்கு ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த சூறாவை தான் சொல்லியிருக்காங்க. இந்த சூறாவை நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி 2 கைகளையும் உயர்த்தி நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொன்னாங்களாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஷபானுடைய வியாழக்கிழமையில மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்க உங்களுடைய தேவைகளை முன் வச்சு 70 முறை ஒரே இருப்புல ஓதணும். ஓதி முடிச்சுட்டு நீங்க இந்த திக்ரையும் நீங்க 70 முறை ஓதி முடிக்கணும். கண்டிப்பா இந்த 2 அமலையும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் விதியாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுது. எனவே இந்த 2 அமலையுமே யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கு ஓத முடியாத சூழ்நிலையில், அதாவது பீரியட்ஸ்ல இருக்கிறவங்க இந்த சூறாவை விட்டுட்டு நீங்க இந்த திக்ரை மட்டும் ஓதிக்கோங்க. இன்னும் தூய்மையான நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 அமலையுமே நீங்க மிஸ் பண்ணாம செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நமது ஒவ்வொருவருடைய தேவைகளையும் இது கபூலாக்கி தரக்கூடியதா இருக்கு. ஏன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இரவில் இந்த சூறாவை 7 முறை ஓதுங்க, மறுநாளே நிறைய தேவைகள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்து ஓதிட்டு நிறைய சகோதரிகளுக்கு எனக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு சூறா. இஷாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு இந்த சூறாவை நான் வழமையாக 7 முறை ஓதிட்டு வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய பலன்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ஓத தொடங்குங்க. இன்றைய தினம் மக்ரீபுக்கு பிறகு இந்த சூறாவை 70 முறை ஒரு இருப்பில் ஓதிடுங்க. அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரா கதிர். லைலத்துல் கதிரை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக விவரித்து சொல்லக்கூடிய ஒரு சூறா தான் இந்த சூறா. இந்த சூறாவை யார் தொடர்படியாக 7 முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு 70,000 வானவர்கள் சொர்க்கத்துக்காக பிரார்த்தனை செய்கிறாங்களாம். அப்போ இந்த சூறாவை நமது வாழ்க்கையில் எந்த அளவு நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இன்றைய தினம் நீங்கள் 70 முறை ஓதுனீங்க அப்படின்னா சுபஹானல்லாஹ், உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. இந்த சூறாவுக்கு ஏராளமான பலனுண்டு. இன்றைய தினம் 70 முறை ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வினுடைய சிறந்த 3 திருநாமங்களை 70 முறை ஓதணும். அது என்ன திருநாமம் அப்படின்னா யா காதிரு, யா கதீரு, யா முக்ததிரு. இந்த 3க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பொருள் தான் இருக்கும். காதிர் அப்படின்னாலும் சக்தி வாய்ந்தவன் தான், கதீர் அப்படின்னாலும் சக்தி வாய்ந்தவன் தான், முகுத்ததீரு அப்படின்னாலும் சக்தி வாய்ந்தவன் தான். அதனால இந்த 3 திக்ரையும் 3 திருநாமங்களையும் சேர்த்து நீங்க 70 முறை ஓதி முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த திக்ரை ஓதிட்டு யார் அல்லாஹ்விடத்துல தேவைகளை முன்வைத்தாலும் வெற்றி அவர்களுடைய விதியாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுது. அதனால இந்த சக்தி பெற்ற சூறாவையும் இந்த சக்தி பெற்ற திக்ரையும் இன்றைக்கு ஓதி முடிச்சிருங்க. ஏன் இந்த திக்ரை நம்ம ஓதுறோம் அப்படின்னா சூரா கதிர்ல சக்தி வாய்ந்த இரவை பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்றான் இல்லையா? அதனால இந்த சக்தி வாய்ந்த அப்படிங்கிற இந்த புகழ் சொல்ல கொண்ட அந்த திருநாமத்தையும் நம்ம சேர்த்து ஓதணும் அப்படின்னா இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். எனவே ரொம்ப எளிமையான ஒரு அமல் செய்யணும், இன்னும் பவர்ஃபுல்லான அமல் செய்யணும் அப்படின்னா இன்றைய தினம் இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய 2 கைகளையும் ஏந்தி துவா செய்யுங்க. அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில்
என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்கிட்ட எத்தனை நபர்கள் துவா செய்யுங்கன்னு கேட்டாலும் அத்தனை நபர்களையும் என்னுடைய துவாவில் நான் சேர்த்துட்டு தான் இருக்கேன். கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் என்னையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க. மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, முடிஞ்ச அளவு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட சீக்ரெட் சீயக்காய் தூள், இன்னும் சீக்ரெட் ஃபேஸ் பேக், சீக்ரெட் நலங்கு மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய ஔராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது அரபி ஓத தெரியாது, தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.